சார் அப்புறம் ஒரு ரிக்வஸ்ட் சார், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க, சில விஷயங்கள்லாம் கேட்பாங்க. அதில் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண வேண்டியது ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. என்னன்னா சில பேரால நடந்து போய் கற்றுக்க முடியாதவங்களுக்குலாம் ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. அது தப்பா நினைச்சுக்காதீங்க. அதாவது கொஞ்சம் கால் நடக்க முடியாம ஹேண்டிகேப்டா இருக்காங்க அப்படின்லையா, இந்த மாதிரி ஆமா வீட்லயே இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களால நாங்க இன்னொருத்தவங்க உதவியால தான் நாங்க போய் கத்துக்கிற மாதிரி இருக்கோம்க்கா. ஆனா நீங்க ஆன்லைன்ல சொல்லி கொடுக்கறது எங்களுக்கு ரொம்ப கிளியராகவும் இருக்கு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கு, நான் கத்துக்கிட்டு இப்ப நான் செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது உங்ககிட்ட சொல்லணும், பதிவு பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து சில பேர் வந்து வீட்டுல வந்து ஜென் சப்போர்ட் இல்ல, நாங்க வந்து ஒரு வருமானம் வேணும், ஏதாவது வேலைக்கு போகணும்னா குழந்தைய விட்டுட்டு போகவும் எங்களுக்கு ஆள் இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் சொல்லி கொடுக்குறது, நாங்கள் வேலை செஞ்சு நாங்கள் வீட்டில் இருந்து சம்பாதிக்கிற மாதிரியும் இருந்துச்சு, எங்கள் குழந்தையும் வீட்டில் பார்த்துக்கிறதுக்கும் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் சில பேரோட பொதுவான ரிக்வஸ்ட் என்னன்னா, நீங்க டைரக்ட் கிளாஸ் வந்து எடுக்கும் போது அந்த சர்டிபிகேட் அவார்டுலாம் வந்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணி கொடுக்குறீங்க, அதை பார்க்கும்போது எங்களுக்கும் அந்த மாதிரி வாங்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ஏதாவது பிளான் பண்ண முடியும்? ஓகே, பண்ணலாமா. ஆக்சுவலி என்னென்னா, இப்போ ஒரே இடம்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு இடத்துல கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே வந்து வேரியஸ் டெஸ்டினேஷன்லேருந்து சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே ஒரே இடத்துல வந்துட்டு பார்க்குறது வந்து சங்கடமான விஷயம் தான். சரி, இப்போ இந்த 13வது பேட்ச் இந்த டெய்லரிங் ஆரி இவங்க முடியும் போது ஒரு முயற்சி பண்ணலாம். இதில் யார் இன்ட்ரெஸ்டடோ அவங்க வந்து நேரடியாக வந்து வாங்கிக்கிற விருப்பம் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு தனி ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவோம். அதெல்லாம் நம்ம ஏற்கனவே வந்து 2023 பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் ஒரு தகவல் கொடுங்க. எல்லாருக்கும் தகவல் கொடுக்கும்போது அதில் யார் இன்ட்ரெஸ்டோ மீட்டப்பில் நேரடியாக வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ராம் மாதிரி பண்ணலாம். ஸோ யார் இன்ட்ரெஸ்டாக ஒர்க் பண்ணவங்களை வந்து ஒரு ஃபீட்பேக்கு, சரி இதை நம்ம ட்ரைனிங் எடுத்தவங்க வந்துட்டு எப்படி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க, இதனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க விஷயம் நம்ம வந்து கிளாஸ் முடியட்டும். இந்த ஆரி டெய்லரிங் கிளாஸ் முடியட்டும். முடிஞ்ச சர்டிஃபிகேட்டு இந்த பேட்சில் இருக்க நேரில் கொடுக்கும்போது மற்றவங்களையும் கூப்பிடுங்க. அப்போ வந்து ஒரு ப்ரோக்ராம் மாதிரி வச்சு பண்ணலாம். கண்டிப்பா ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தேங்க்யூ சார். உடனே கேட்ட உடனே அந்த ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டது. சார் சொன்னோடனே எனக்குமே இன்னும் 2-3 ஐடியா தோணுச்சு. என்னன்னா 2023 இருந்து நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ படிச்சவங்க இப்ப நிறைய பேர் வந்து சுயமா தொழில், அதாவது சுய தொழில் ஆரம்பிச்சு ஒரு புட்டிக் ஆரம்பிச்சு வீட்டுல இருந்தே பண்றவங்க நிறைய பேர். அவங்களுக்கு வந்து ஹானர் பண்ற மாதிரி நம்ம வந்து பண்ணலாம். ஏன்னா அவங்க திறமையை வெளிப்படுத்தி இந்த மாதிரி பண்றாங்க இல்லையா, அவங்கள ஹானர் பண்ற மாதிரி. அப்புறம் பிசினஸ் பண்றதை பத்தி டிஸ்கஸ் பண்றது, தொழில் பண்ணணும் ஆரம்பிக்கணும்னா எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆலோசனை கொடுக்குற மாதிரியும் ஹானர் பண்ற மாதிரியும் அந்த மீட்டப் வந்து நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஸோ அது நாங்கள் கூடிய சீக்கிரம் அது என்ன